தாவேக்காவுடைய கொள்கைகள் இருக்கும்ல சார், அது என்ன சார் இருக்கும் கட்சியுடைய கொள்கை? நீங்க டிவிகேக்குள்ள வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இவர் தான் மாஸ்டர் படம் டைம் அப்போ ரைட் போனது, அவர் வீட்டுக்கு ரைட் நடத்தினது அவர் தான், உள்ள ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க இப்படிலாம் சொல்றாங்க. பாத்தீங்களா அந்த போஸ்ட் எல்லாம்? பார்த்தேன். ஏன்னா 2 பேருமே சிரிச்சுக்க வேண்டியதுதான். அதுல என்ன இருக்கு? ஏன்னா வந்து அந்த ரைட்லாம் வந்து அப்ப நான் வந்து ஜாயிண்ட் கமிஷனர் ஆயிட்டேன் நானு. ஸோ ரைடுக்கு யார் போவாங்கன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் தான் ரைடு போவாங்க. சூப்பர்வைசரி ஆஃபீஸராக இருப்பாங்க. பட் அந்த இதுலேயும் நான் அப்போ அங்கே இல்லை நான். ஸோ அந்த ரைடுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு விஷுவல்ஸை வந்து போட்டாங்க, இவர் தான் அருண்ராஜ் தான் போனாருங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அவர் என்னோட கொலீக், அவர் தயானந்த் பிரசாத்னு ஒருத்தர். அவரோட விஷுவல்ஸ் போட்டு வந்து உங்களுக்கு தான் தெரியுமே, திமுக ஐடி விங்கில் வந்து எந்த வித ஆதாரமும் இல்லாமல் பொய் பிரச்சாரம் தான் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து சிரிச்சுட்டு கடந்துட்டு போக வேண்டியதான், வேற ஒன்று. தேசியத்துலையும் சரி தமிழகத்துலையும் சரி அவ்வளோ கட்சிகள் இருக்கு. டிவிகேக்கு தான் நான் வரணும். இப்போ ஒரு சில அதிகாரிகள், ஒரு சில முக்கிய பிரமுகர்கள்லாம் பாலிடிக்ஸ் வரும்போது எனக்கு இவருடைய கொள்கை பிடிக்கும், இந்த தலைவருடைய ஸ்பீச் பிடிக்கும், இந்த அரசியல் கட்சினால தான் இந்த சமுதாயத்தில் இவ்வளோ மாற்றங்கள்லாம் வந்தது, ஸோ இதனால இந்த கட்சிக்கு நான் போகிறேன், இப்படிலாம் இருக்கும்ல. நீங்கள் தாவேக்க செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எனக்கு விஜய் சாரை வந்து ரொம்ப நாளாக பல வருஷங்களாக தெரியும். அவர் எந்த அளவுக்கு வந்து அரசியலில் உன்னிப்பாக பார்க்குறாரு, எந்த அளவுக்கு வந்து இந்த மண்ணோட அரசியலை புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியும். அதை தவிர இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு சாதாரண மக்களுக்கும் என்னென்னா, அவங்க வந்து கடந்த 50 வருஷத்துக்கு மேலே வந்து யார் ஆட்சி பண்ணியிருக்காங்க, இவங்களை விட்டா அவங்க, அவங்கள விட்டா இவங்கங்கிற வந்து ஒரு விரக்தியில தான் இருக்காங்க. யாராச்சும் வரமாட்டாங்களா, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து புதுசாக செய்கிறப்ப நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து நம்ம கரெக்டாக செய்யணும். ஸோ அதனால் வந்து ப்ளஸ் எனக்கு தலைவர் எனக்கு ரொம்ப அவரோட ஆழ்ந்த அரசியல் புரிதல் எனக்கு தெரிஞ்சதுனால வேறு பெரிய ஆப்ஷனே இல்லை. நம்ம நேராக வந்து தமிழக வெற்றி கழகம் தான் நமக்கு ஒரே. எந்த மாற்றத்தை விரும்பும், நல்ல அரசியலை விரும்பும் எவருக்குமே தமிழக வெற்றி கழகம் தான் ஒரே சாய்ஸ். ஓகே. இல்லை சார், இப்போ ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கட்சி கிரியேட் பண்ண எல்லாருக்குமே அந்த ஒரு தாட்ஸ் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், மக்கள் நம்மளாம் கைவிட்டுற மாட்டாங்க, அவங்களுடைய ரசிகர்கள்லாம் விட மாட்டாங்கன்னு இருக்கும். பட் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பயங்கிறது எதுவும் இல்லையா? நம்ம இவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணிட்டு அங்கே போகிறோம், ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, இருபெரும் திராவிட கட்சிகள் இருக்கு, ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக. ஏன்னா யார் எடுத்தாலுமே ஒன்று அந்த பக்கம் போவாங்க, இல்லை இந்த பக்கம் வருவாங்க, அவ்வளோதான். கூட்டணி கட்சிகளுமே சரி, தேர்தல் நேரம் நெருங்க ஏதாவது ஒரு கட்சியை தானே தேர்வு பண்ணி போவாங்க. இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல மூன்றாவதா ஒரு கட்சியா வந்து நம்ம ஆட்சி செஞ்சிருவோம், ஃபியூச்சர் இதுதான், எப்பயாவது ஒரு பயம் ஏதாவது வந்திருக்கும்ல? எனக்கு வந்து சர்வீஸ் ரிசைன் பண்ணுறதுல வந்து எனக்கு வந்து எந்த வித செகண்ட் தாட்டுமே இருந்ததில்லை. நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். ஸோ நமக்கு வந்து 15 இயர்ஸ் சிவில் சர்வீஸில் பண்ணியாச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ ஹேட் சஃபிஷியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டூ வெரி குட் ஒர்க். அந்த வந்து எனக்கு வந்து சர்வீஸில் வந்து என் மனசு திருப்திக்காக நல்லா பண்ணிட்டேன் நான். அதை தாண்டி ரிசைன் பண்ணுறங்கிற சூழ்நிலை வரப்போ எனக்கு எந்த வித செகண்ட் தாட்டுமே இல்லை. செகண்ட், நீங்கள் சொன்னப்போ 2 பெரும் கட்சிகள் இருக்காங்க, எப்படி ஜெயிக்க முடியுமாங்கிற இது சொன்னீங்கல்ல, அவங்க நல்லாட்சி பண்ணாதானங்க நமக்கு பயம். அவங்க நல்லா நம்ம வந்து எப்படி மக்களில் இது பண்ணோம். அவங்க ரொம்ப மோசமான ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வாரிசு அரசியல், ஊழல் 2 எவ்வளோ பெரிய மக்கள் ஒவ்வொருத்தருமே இதை பார்த்து வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து அவங்க தான் பயப்படணும், நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவங்க ஒரு சிறந்த ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, அப்போ தான் வந்து மக்கள் எப்படி அவங்கள விட்டுட்டு நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கிற கேள்வி வரும். ஸோ வந்து இந்த மாதிரி மோசமான ஆட்சி தான் எங்களோட பெரிய ஒரு பலமே. டிவிகேவை நீங்கள் ஒரு அஃபீஷியலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருப்பீங்கல்ல, இப்போ அதே டிவிகேவை பார்க்குறீங்களா? எப்படி சார் இருக்குது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ? பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் டிவிக்கோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். முன்னாடிலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சிங்கிள் டிஜிட்டில் வாக்கு வங்கி 5%, 6% சொல்லிட்டு இருந்த ஊடகவியலாளர்கள் எல்லாமே இப்போ எல்லாருமே சொல்கிறது 20% மேலே வந்துட்டாங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு
சுற்றுப்பயணம், தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு வந்து இது ஒரு அரசியல் ஃபினாமினன் தான். இட்ஸ் பொலிட்டிக்கல் ஃபினாமினன். இது கண்டிப்பாக எங்களோட இன்டர்னல் சர்வேஸ்லாம் அதுக்கு மேலே நியர்லி 25% இப்பயே வந்து ஒரு வாக்கு வங்கி சொல்கிறாங்க. இதை வந்து நாங்கள் மட்டும் இல்லை, பட் இண்டிபெண்ட்டாக வேறு ஏஜென்சிஸ் நடத்துகிற சர்வேலையும் இது வருது. இதை தாண்டியுமே சில ஏஜென்சிஸ்லாம் வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து நான் முன்ன பார்த்ததை விட இப்போ வந்து கட்சி ரீதியாக வளர்ந்துருக்கு, ஆர்கனைசேஷன்லாம் வளர்ந்துருக்கு, மக்கள்கிட்ட இருக்க செல்வாக்கு அக்செப்டன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து தேர்தல் மீன் ப்ரிப்பேர்ட்னஸும் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் ஒரு இருக்குது. தாவேக்காவுடைய கொள்கைகள் இருக்கும்ல சார், அது என்ன சார் உங்க கட்சியுடைய கொள்கை? நீங்கள் வந்து பல பேர் திருப்பி இதே கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது எங்களோட முதல் மாநாடே எப்படி அது பிளான் பண்ணதுன்னா அது கொள்கை திருவிழா தான். அதுதான் சொன்னோம். எங்கள் கொள்கையில் வந்து எடுத்து சொல்கிற மாநாடாக தான் இருந்தது. ஸோ தலைவர் வந்து எடுத்த உடனே நான் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, இவர் சினிமாலேருந்து வராரு, இவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படிங்கிறப்ப அவர் தூக்கி பிடிச்சி சமூக நீதியை எடுத்தார். ஸோ முதல் முக்கியமாக எங்களோட கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது மதச்சார்பற்ற சமூக நீதி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது, மதசார்பின்மை இருக்கணுங்கிறது, அப்புறம் மாநில உரிமை இது இருக்கணும், இருமொழி கொள்கை, இந்த மாதிரி நம்ம கொள்கையை வந்து முதல் மாநாட்டிலே நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த கொள்கைகள் தானே திமுகவும் அதிமுகவுமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க ஆனா பிராக்டிஸ் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு கேள்வி எழுதுல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்க மாநில உரிமைகள்லாம் எங்க பாதுகாக்கிறாங்க? இதோ நீங்களே பாருங்க, வந்து ஒன்றிய அரசு வந்து இவங்ககிட்ட வந்து நெருக்கடி கொடுத்து இவங்களால நமக்கு தமிழகத்துக்கு தேவையான நிதிகளையும் திட்டங்களையும் ஏன் பெற முடியாத சூழ்நிலை இருக்குன்னா இவங்க பண்ற ஊழல், இவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள், இவங்க ஒரு லெவலுக்கு மேல போனா இவங்கள வந்து தங்கள் குடும்பத்தை பாதுகாக்கணுமா இல்லை மாநில உரிமையை பாதுகாக்கணுமானா நேச்சுரலாக அவங்க வந்து சரி நம்ம சேஃபாக இருந்தால் போதுங்கிற லெவலில் தானே இருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலை அவங்க பேசுகிறாங்க, கொள்கை முன்னாடி பேசுனாங்க, இப்பயும் பேசுகிறாங்க. ஆனால் செயல் வடிவத்தில் அவங்களோட இதில் கண்டிப்பாக தேர் இஸ் அ லேக்குனா இருக்குது. ஓகே.